ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஆஹா, ஒரு அம்பாள் தரிசனம் மாதிரி தெரியுது இப்ப ரம்யாவை பார்த்தா. I really missed you for several months. In fact, அம்மா சொன்னாங்க you have been very busy all along. அது போல வர்ஷாவை வாரத்துக்கு ஒரு முறை பார்த்துருந்துருக்கேன். ஸ்ரீபிரியா, மிருதுளா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு. சார் மிருதுளா ஊருக்கு இந்த வீக்கெண்ட் உங்களை வந்து பாப்பா அப்பாவோட. I'll interact with just for the opening. ரம்யாவுக்காக ஆரம்பிச்சு ரம்யா பத்தி மட்டும் பேசினா வர்ஷா பத்தி மூஞ்சி காட்டு வளரணும். அதுல வர்ஷாவை தூக்கி வைக்கணும். ஸ்ரீபிரியா, மிருதுளா பசங்க வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் திங் ஐ அப்சர்வ், யோக நித்ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா your body is at a different level. We are made up of 3 different sheets, covers. One is a physical body, another one is the astral body, another is the causal body. இது மூணுமே 3 layers பிரிஞ்சிருக்கும். Only when you get the clairvoyance, you will be able to see that. நாம இந்த உடம்பு மட்டும் கிடையாது, நம்முடைய ஆவி உடல் ஆர் தி ஆஸ்ட்ரல் பாடி இஸ் தேர், காரண உடல், அது மூணுமே இருக்கு. மூணுமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். நீங்க டர்ன் டு யுவர் ரைட் சைடுங்கிறப்ப ஸ்லோலி தே மெர்ஜ் இட். ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தெர் இஸ் அ கார்டு விச் நோன் அஸ் சில்வர் கார்டு. டாக்டர் அன்னிபெசன்ட் தியோசபிக்கல் சொசைட்டி படிச்சுன்னா தெரியல, பிரதர்ஹுட். எப்படி அம்மாவையும் நம்மளையும் இணைக்கிறது அம்பலிக்கல் கார்டோ, அது போல த கார்டு விச் கனெக்ட்ஸ் யுவர் ஆஸ்ட்ரல் பாடி, பிசிக்கல் பாடி இஸ் a சில்வர் கார்டு. அது முதல்ல அப்படியே இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருந்து சேரும் உங்க நேவல் பாயிண்ட்ல. அது சேரமா போறச்சுதான் யூ டை. இட் ஹேப்பன்ஸ். அது டிஃபரெண்ட் இஷ்யூ ஆல்டுகெதர். அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால டர்ன் டு யுவர் ரைட் சைடுங்கிற பொறுமையா அழகா திருப்தியா ரசித்து ருசித்து வரது சுகமா திரும்படுத்தும். நம்ம சில நேரத்துல படுக்கையில பப்பரப்பான்னு படுத்துப்போம், சுகமா படுத்துக்கிறதுக்கு உண்டா இல்லையா? கவுந்து படுத்துப்போம், மல்லாக்க படுத்துப்போம். அந்த பொசிஷன் உங்க உடம்ப ரசிக்கும், என்ஜாய் பண்ணும். அது போல turn to your right side and relax and slowly get up. And very important is first keep your palms over your eyes, because the total prana sakti will be circulating in your system. அது கண்ணை திறந்தோம் டபார்னு வெளியே போயிடும். இதுலதான் சிவன் நெற்றி கண் திறந்த உதாரணம் எல்லாம் நிறைய பேசலாம். அதை உடனே நீ இந்த உள்ளங்கையில அப்படி அணைச்சு கை கண்கள்ல தட் prana will be circulated in. வீணா போக இதெல்லாம் வந்து இந்த பத்ததி ஆஃப் யோகா நிறைய நம்ம சொல்லி தரதில்லை. இட் இஸ் known as ஹட யோகா. இந்த அஷ்டாங்க யோகா யமா நியம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி. இதுல யமா நியமா ஆசனா பிராணாயாமா இது வரைக்கும் இட்ஸ் known as ராஜயோகம். வாட் விவேகானந்தா டாக்ஸ் அபவுட் எலாபரேட்லி, தட் இஸ் known as ஹட யோகம். முயற்சி பண்ணி பண்றது. அண்ட் தென் கம்ஸ் தி தாரணா பிரத்யாகாரா தியான சமாதி. தே ஆர் தி சம்யமா. தே ஆர் another group. They go to the higher level. So அதனால what you are doing is the hatha yoga. So you have to respect your body. Very important. It's very important. இந்த கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கை உள்ள கண்ணில் வச்சுக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி will circulate. ஜோரா ஃபீல் பண்ணுவீங்க, சுகமா இருக்கு. அது வெரி இம்பார்ட்டன்ட். நவ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபார் த நாலேஜ் பார்ட் ஆஃப் இட், ரைட்? நம்ம இயல்பு என்னன்னு பழசையே அசை போட்டு இருக்கும். விடாது கருப்புங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அதுலயே வந்து நெகட்டிவ். சந்தோஷமா இருந்தாலும் மறந்துடும். ஏதோ ஒன்று யாரோ ஒன்று எப்போ சொல்லியிருப்பாங்க, அதையே மனசு ஆசை போடும். நெகட்டிவிட்டி பர்சிஸ்ட். வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட். குருஜி சொன்னது ஒண்ணுமே கிடையாது. அது போல பட்டினத்து அடிகள் எல்லா செல்வங்களையும் இழந்து இல்ல விடுவித்து விட்டுட்டு அவர் தேசந்திரம் போயிடுறார். அவங்க அம்மாவை இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த திருவெண்காட்டுல இருப்பார். அப்புறம் போயிடுவார். போறச்ச கூட அவருக்கு சில நேரங்கள்ல ஒரு வயல்காட்டுல தன் கை வச்சு படுத்து இருப்பார், கைய தலைகாணி மாதிரி வச்சு. அப்போ சில பெண்டிர் அந்த பக்கம் போறவங்க சொல்லுவாங்க, இவர் முற்றும் துறந்த முனிவரா, நம்பரியா இத பாரு, சுகமா கைக்கு தலையணையா வச்சுட்டு சுகமா தூங்குறாரு, இவரெல்லாம் போய் முற்றும் துறந்த முனிவரா? இது அவர் காதல கேக்குது.
டகார் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறார். என்னடா இது, எல்லாத்தையுமே வீடு மனை பெண்டி சுற்றம் சூழ் எல்லாத்தையுமே விட்டுட்டு பரதேசியா சுத்தம் இருக்கேன், இந்த ஒரு வார்த்தை எனக்கு தேவையா அப்படின்னு. சரி இதுவும் வேணாம் இடியில இருந்துட்டு அப்படியே படுத்திருப்பார், தலையை நேரத்தோட வச்சு படுத்திருப்பார். அப்போ அந்த பெண்டிலே திரும்பி வருவாங்க வேலை முடிச்சுட்டு. இவன்லாம் திறந்த முனிவனா பாரு, நம்ம பயசந்த ஒட்டு கேட்டுட்டு ஆக்ட் பண்றான் பாரு. வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் மையகம் இதுதான். அது மறக்கவே மறக்காதீங்க. அப்ப பட்டினத்திற்கு சிரிப்பாரு, என்னடா நம்மள திருத்திக்கிட்டாலும் ஏளனம் பண்றாங்க, இயல்பா இருந்தாலும் ஏளனம் பண்றாங்க, இறைவா நான் எப்படித்தான் இருக்கிறது. அந்த ஒரு நொடியில ஒரு பாடுவார், நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்டிலை நன்னெஞ்சே. ரொம்ப லகுவான தமிழ், எளிமையான தமிழ். நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்டில்லை நெஞ்சமே நன்னெஞ்சமே, ஏன் இப்படி கெட்டு உழலுகின்றாய், இனி ஏதுமிலா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டில் இட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கின்றையே, என்ன புத்தி இது. ஓ, மீனுக்கு வந்து தூண்டில் விட்டு போடுவாங்க. அதே நம்ம நட்சத்திரத்தை விண்மீன் சொல்லுவோம். ஒருத்தன் தோணித்தான், இந்த தண்ணியில மீனுக்கு தூண்டில் போட்ட வந்துடுது, வானத்துக்கு தூண்டில் போட்டு அந்த விண்மீனை நான் அடைய விரும்புறேன்னு நினைச்சான். நடக்கக்கூடிய காரியமா? அதனால மனசு போனதையே நினைச்சு புலம்பின்னு இருக்கு. ஏன் இப்படி புலம்புற, சொன்னா சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிற பாட்டு. நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்டிலை நன்னெஞ்சமே. நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லல, நன்னெஞ்சமே. தமிழ் அங்க பார்க்கணும் நீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை பிரயோகம். நீ நல்லவன். யுவர் மைண்ட் இஸ் யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், யுவர் மைண்ட் இஸ் த டெட்லியஸ்ட் எனிமி. இது உதாரணம் நான் கிளாஸ்ல பாமோட சொல்லியிருக்கேன். வைஃப் சொல்லுவா, ஏங்க பாருங்க சூர்யாவை பாருங்க, இல்ல விஜயை பாருங்க, இத்தனை வயசா இருந்தாலும் ஜோரா இருக்காங்க, ட்ரிம்மா இருக்காங்க, நீங்க பாருங்க தொப்பையும் தொந்தியுமா இருக்கீங்க, நாளையில இருந்து ஜாக்கிங் வாங்க, ஷூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும். அவன் டிசைட் பண்ணிப்பான், சரி காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் ஜாக்கிங் போயிட்டு வரேன் பக்கத்து பார்க்ல அப்படின்ட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குவான். 4 மணிக்கு கிடின்னு மணி அடி. இவன் கண்ணு கூட திறக்க மாட்டான், கையை மட்டும் தேடும் எங்க இருக்குது கடிகாரம்னு. அது தலையில டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பக்கம் போட்டு தூங்குவோம். ஏன் மனசு அது யோசிச்சு பாருங்க, உங்க மனசு என்ன சொல்லிச்சு, விஜய் சூர்யா மாதிரி இத்தனை வயசானாலும் மோர் தென் 45 nearing 50 எவ்வளவு ட்ரிம்மா இருக்காங்க, நீங்க இப்படி இருக்க வேண்டாமான்னு. ஆமா கண்டிப்பா இருக்கணும். நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நீ கொடுத்த ஷூஸ் போட்டு பாரு ஜோரா ஆயிடுறேன்னுட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதே மனசுதான். அதே மனசு 4 மணிக்கு அலாரம் அடிச்சா, மகனே ராத்திரி கண் முடிச்சிட்டு இருந்தீடாப்பா, கண்ணுலாம் எரியுது, இவ்வளவு வேலை பண்ணி இருக்கிற, தூங்குடா கண்ணு தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லு. Both of them are the aspects of the same mind. At one point of time, it acts as your closest friend, encouraging you. It jumps 180 degrees and then stands saying that you need not worry about anything. You just sleep. அதுதான் பட்டினத்தார் சொல்றார். இத்தனை நாள் நான் பரதேசிய ஊர் சுத்திட்டு கூட என் மனசே என் நெஞ்சமே என்ன பாடா படுத்துற நீ. விண்மீனுக்கு தூண்டிலிட்டு விண்மீனை பிடிக்கிறது ஆகிற காரியமா? ஏன் பழசிய நினைச்சிட்டு புலமின் இருக்க, விட்டு தொலை அன்னிட்டு தன்னுடைய நெஞ்சுக்கும் இந்த நெஞ்சோடு கிளைந்த புலம்பல் சொல்லுவாங்க. இது மறுபடியும் படிக்கலாம். நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்டிலை நன்னெஞ்சே. அங்க விட்டுல மனுஷன், அங்க நீ நல்லவன் தான் இல்லைன்னு சொல்லல, அப்பப்போ ஏன்னா பள்ளத்துல தள்ளி விடுற பாரு, அப்பதான் நீ கெட்டவன் ஆயிடுற. ஏன் இப்படி கெட்டு உழல்கின்றாய், இனி ஏதுமிலா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டிலிட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கினையே, என்ன புத்தி இது அப்படின்ட்டு நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்ட்டு பட்டினத்தார் சொல்வார். இதை ஒட்டியே நமது மகாகவி பாரதி ரொம்ப அழகா பாடுவார். அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு, சென்றது அவராவது நன்னெஞ்சேன்னு சொன்னார், இவரு நெத்தியடி அடிக்கிறார். சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றடிக்கும் கவலையனும் கூழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை தென்னமுறை இசைத்து கொண்டு
தின்று விளையாடு இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. அதுதாங்க பாரதியார் முழக்கம். நீங்க அந்த ஒவ்வொரு வேர்டும் வார்த்தையும் சாய்ஸஸ்ட். செல்ஃப் பாசிட்டிவிட்டி, வைப்ரண்ட் வித் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. ஏய் போடா, நான் நினைச்ச சிகரத்தையே எட்டி பிடிக்க முடியும், நீ என்னடா எனக்கு சொல்றதுன்ட்டு அந்த சிங்கம் போன்ற வீறு நடை போட்டு ஏறு போல் நடந்து வரக்கூடிய அந்த நடை பாரதியாருக்கு மட்டுமே உரியது. பட்டினத்தார் புலம்பல பார்த்தோம். இப்போ பாரதியார் அதே நடை அப்படியே உங்களை உசுப்போம். பட்டினத்தார் கேட்கறச்சு ஆமா அவர் சொல்றது நிஜம்தான், ஏண்டா அப்படின்னு நம்ம கொஞ்சம் தலை குனிஞ்சிரும். பாரதியார் சொல்றது கேளுங்க, ஏய் சும்மா கடை, நான் கேட்கிறேன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ட்டு சிங்க நடை போடுவீங்க. அதுதான் இங்க பாரதியார் பண்ணிருப்பாங்க. சென்றது நீ மூளாது மூடரே, நீ கெட்டவனா எது எப்படி இருந்து தொலைச்சிட்டு போ, இன்னைக்கு கிரியா பண்ற இல்லை, ஒழுங்க பண்ற இல்லை, அதை பார்த்து சந்தோஷப்படு. சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து. கொன்று அழிக்கும், அது கொல்றது மட்டும் இல்ல, உன்னுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டியே குமைச்சிடும். நான் இத்தனை பல பேரை பார்த்திருக்கேன். ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர் வேற, அதுக்கு ஒரு சைக்கோ அனலிஸ்ட் வேற, அதுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வேற. சார் எங்க சார் போயிட்டு இருக்கு, நாம எங்க போயிட்டு இருக்கு? நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சைக்கோ அனலிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க உங்ககிட்ட நல்ல பேரை வாங்குறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸன் தர்றாங்க. அந்த அந்த கெமிக்கல்ஸ் இருக்கோ இல்லையோ, தட் என்ன பண்றது, உங்க பிரெயின் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஃபார் பொட்டாசியம் அண்ட் சோடியம், வெரி இம்பார்ட்டன்ட், பொட்டாசியம் அண்ட் சோடியம். அதை ரிலாக்ஸன் பண்றான்ட்டு ரிலாக்ஸன் கொடுத்துட்டு உங்க மைண்டை மழுங்க வைக்கிறாங்க, ஒரிஜினாலிட்டியை போயிடுறது. நீங்க தூங்கி முடிச்சிட்டா மட்டும் நடக்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மறுபடியும் பழத்தை பிடிச்சி. யூ கெட் மீ பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பெயின் கில்லர் போல, ஐயோ டாக்டர் இங்க ரொம்ப வலிக்குது முட்டி, புரூஃபன் எழுதி கொடுப்பாரு டபார்னுட்டு, இட்ஸ் நத்திங், இட் டஸ் ஒன்லி தட் கில்ஸ், இட் நம்ஸ், அந்த இடத்த அப்படியே நம் பண்ணிடுது. அப்போ அது மைண்ட் மருந்து எஃபெக்ட் போன உடனே மறுபடியும் வலிக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை. திருவள்ளுவர் அற்புதம். ஆயுர்வேதா நாட்கள் ஆகலாம், தப்பு கிடையாது, ஆனால் பர்மனன்ட் ரெமிடி. வேற நமக்கு தேவை, நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ், நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்பத்திக்கு குணம் இருக்குதுன்னுட்டு நம்ம பூரணமா குணமாகாட்டி அந்த நோய் எங்கே தான் இருக்கும், இட் லர்ச்சஸ் பிஹைண்ட். ஆல்வேஸ் அலோபதி இஸ் நெசசரி only to some extent, fracture மற்றபடி இருப்பாங்க, நாட் ஃபார் லிட்டில் திங்ஸ். லங்கனம் பரம ஔஷதம். 3 வேளை பட்னியா இருக்கும், வெறும் தண்ணி மட்டும் குடிங்க, ஐ ப்ராமிஸ். வெந்நீரை வச்சுக்கோங்க, ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் பட்னியா இருக்கும், அடுத்த நாள் உடம்பு ஜோர வேலை பண்ணும். இட் நோஸ், இட் இஸ் செல்ஃப் இன்டெலிஜென்ட். அப்படி வேணும்னா ஒன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க, இல்லாட்டி இளநீ குடிங்க. த பாடி நோஸ் ஹவு டு அட்ஜஸ்ட். கெமிக்கல்ஸா உள்ள தள்ளி அது ஒரு மறுபடியும் ஒரு சண்டை போட்டு, அதுதான் கொன்றழிக்கும் கவலையனும் குழியில் வீழ்ந்து. மைண்ட் மறுபடியும் தான் பிடிச்சிடும். குமையாதீர், அழகான வேர்ட்ஸ். குமையாதீர்னு அதை நினைச்சுக்கிட்டே புறமென்று இருக்கு, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் குமைதல். இந்த குளிர் காலத்துல எல்லாம் கிராமத்துல போனீங்கன்னா விடிய காலையில இந்த சருகு பேப்பரு எல்லாத்தையும் டீ கடை முன்னாடி போட்டு கொளுத்தி வச்சுட்டு ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்து இந்த குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் குமையறது, குமுட்டி எடுப்புன்னு அந்த காலத்துல இருக்கும். இந்த கறியெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பத்த வைக்கிறது, அதுதான் குமைதல். அது புகையும் இருக்கும், நெருப்பும் இருக்கும், வெப்பமும் இருக்கும். அது போல மைண்ட்ல பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு திருப்பி அதையே செய்யுது. அழகான வார்த்தை, ஒரு சிங்கம் மாதிரி சொல்றாரு. சென்றது நீ மூளாது மூடரே, போச்சியாது. இட் ஹேப்பன். தேர் இஸ் நோ ஆக்ஷன் ரீப்ளே இன் ஹியூமன் லைஃப். கிரிக்கெட் ஆண்டு திருப்பி ஆகலாம் நீங்க ஆக்ஷன் ரீப்ளே, மனுஷன் வாழ்க்கையில கிடையாது. சரியா? அப்ப நடந்துன்னு சின்ன பிரயோஜனம். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். What has happened. So what? It's okay. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இது ஒன்றும் புதுசு கிடையாது. அக்செப்ட் இட். குருஜி எவ்வளவு அழகா சொல்றாரு, அக்செப்ட் த பீப்புள் as they are.
accept the situation as it is. You cannot rewrite. இன்று புதிதாய் பிறந்தோம். Live in the present. Live in the present. Live in the present. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுற. Become strong. Never be a question mark. Why me? Why me? Become an exclamatory mark. Why not me? Why not me? Face it. சார் பயப்படுற வச்சு நிழல் நம்ம நிழல் நம்ம ஃபேண்டம் பாங்க ஏதோ யாரோ பின்னாடி வர மாதிரியே இருக்கும். எஸ்பெஷலி நைட்ல இங்க தனியா நடக்கிறச்ச சரக்கு சரக்குன்னு உங்க செருப்பை யாரோ பின்னாடி நடந்தவனோன்னு தோணும். இதெல்லாம் கிராமத்துல இருந்தவன் தான், அதனால எனக்கு தெரியும். ராத்திரி 12 மணிக்கு கொல்லைக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும். தண்ணி மடை கட்டிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ண பம்ப் செட் ஆஃப் பண்ண வரது போயிட்டு வாடாம்பாங்க எங்க அப்பா தான். போவேன் அப்போ யாரோ பின்னாடியே நடந்து வர மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கரும்பு கொல்லையில வரைச்ச அந்த கரும்பு கறக்க மறக்குன்னு அசைவோம், கொஞ்சம் வேகமா நடக்கும். அது அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்ன பிசாசு கதையெல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தவன். திரும்பி பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. So as long as you avoid facing the problems, they become phantoms. Look behind and look them, face to face. இதான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம நிழல பார்த்தோம்னா விளக்க இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நிழல பார்த்தா பூதாகாரமா தெரியும் சிவத்துல. ஆனா டர்ன் டுவர்ட்ஸ் லைட்ட பாருங்க, அங்க நிழலே இருக்காது. உங்க பின்னாடில விளக்க இருக்கச்சுதான் நிழல் சுவத்துல படம். விளக்க பாருங்க, நிழலே கிடையாது. You become the light. You become one with the light. That is what Guruji says. Live in the present. Live in the present. Past is past. Do not worry. You cannot rewrite. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி. அழகான வார்த்தை. தின்று விளையாடி. வாய் நிம்மதியா சாப்பிடு. என்ன குறைஞ்சு போய் சாப்பிடு. உனக்கு எது இஷ்டமோ திருப்தியா சாப்பிடு. விளையாடி. Be joyful. இன்புற்றிருந்து. Be enthusiastic. வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வர. அது தானா உன்னை விட்டு போயிடும். மறுபடியும் பக்கத்துல வர நான் சொல்லல, மகாகவி பாரதி சொல்றார். பார்க்கலாம். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை தென்னமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போ, திரும்பி வாரா. என்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். When Guruji says, I am there. Hey, I am there. Wake up, wake up. I am there with you, my dear. அந்த ஒரு வார்த்தை போதும் சார், ஒரு வார்த்தை போதும். Wake up, wake up. I am there with you. அப்பேற்பட்ட 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கு குருஜி. அவர் சொல்ற, I am there to reach you to the goal is my goal. I am a garbage collector. Give everything to me. I am there to take it. Relax. You are safely traveling with me. I am pulling the cart. You just stretch your limbs and relax. That's what Guruji says. The conviction, விளையாட்டு சொல்லலைங்க, அனுபவத்தால சொல்லிட்டு இருக்கு. அனுபவத்தால பல அனுபவங்கள் தினம் பார்த்துட்டு இருக்கு. டோட்டலி சரண்டர் டு குருஜி. குருஜி, என் மனசரியே நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லது செய்யறேன். எது வந்தாலும் ஏத்துக்க. என்ன பாடும், சந்தோஷம் வந்ததா மற்றவனோட பகிர்ந்துக்கிறேன், துக்கம் வந்ததா துன்பம் வந்ததா இதுல என்ன பாடம் நீ சொல்ல வரன்னு தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான் லைஃப். That's what the journey of life is. சரியா? அதுதான் பட்டினத்தார் பாடல். பட்டினத்தார் நெஞ்சோடு கிளத்த. இங்க பாரதியார் சிம்ம குரலோட கம்பீரமா கர்ஜிக்கிறார். இது ரெண்டுமே நமக்கு அவசியம். இதை யோசிச்சாருங்க, சந்தோஷமா இருக்கலாங்க. மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. This is the only body which has got the nervous system to understand who you are in reality. நான் தான் இந்த உடம்பா இல்ல வேறையா? 50 வருஷம் முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு பின்னாடி எங்க இருக்க போறேன்? எங்க அப்பா தான் எங்க அப்பாவா? எங்க அப்பாவுக்கும் எனக்கு என்ன பாத்தியத்தை? எங்க அம்மா என்ன பெத்தெடுத்தா? எனக்கு அங்க அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா இருப்பாரா, நான் இருப்பேனா? இதெல்லாம் யோசிக்கணும். அப்பதான் இந்த உடம்பு இல்லைன்னா, I am something. I am the part of the creator. I am not the creator. You have got the greatest responsibility to take care of all the other existence. மற்ற உயிர்கள்லாம் இருக்கு, அதை பார்த்து விட மிகப்பெரிய பொறுப்பு மனிதனுக்கு தான் இருக்கு. மனிதனுக்கு தான் இருக்கு. அந்த விதத்துல I really appreciate. I don't know much about other children. Varsha, I really appreciate Varsha. She is the heroine. தவறாம ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கு.
அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சக்தி உங்களை பாராட்டு. அதுதான் நாம் இறைவனுடைய செய்ய நிஜமான பூஜை. எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்திப்பற ஈசன் நல் பூசனை உந்திப்பற. மிகப்பெரிய ஞானி ரமண பகவானுடைய கூற்று, உபதேசம். இதுவும் நல்லது நினைப்போம், நல்லது பேசலாம், நல்லது செய்யலாம். Have a great day. Enjoy the day. சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. Thank you, Arun. Thank you for the opportunity. Life is love. Life is joy. Life is enthusiasm. Thank you. Thank you, sir. Thank you, Arun. Jai Gurudev. Jai Gurudev.